வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2024 டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடர் பார்க்க போகிறோம். குரூப் 4 விஓவுக்குரிய தேர்வுகள் தொடர்ந்து இப்போ நான் பார்க்கக்கூடிய தேர்வு 10வது மாதிரி தேர்வு இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு மாடல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏற்கனவே ஆல்ரெடி தமிழ் ஐஏஎஸ் டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டோம். இதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக்க. ஒரு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன அமைச்சிருக்காங்க, எந்த ஆண்டு அமைச்சிருக்காங்க, அது பொறுத்து கேட்டுங்க. ஃபஸ்ட்டு 1852. இந்த 1852 என்ன அமைச்சாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அல்லது சென்னை சுதேசி சங்கம். எப்படின்னா 1852. அப்போ 5 எங்கே இருக்குது? ஏபிசிடி பி. அடுத்து 1870 என்ன அமைச்சாங்கன்னா புனே சர்வஜனிக் சபா துவங்கப்பட்ட ஆண்டு 1870. 1885 என்னது? பம்பாய் மாகாண சங்கம் 1885. 1866 கிழக்கிந்திய அமைப்பு 866. 884 என்ன அமைச்சாங்க? சென்னை மகாஜன சபை 884. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. ஓகேங்களா, சென்னை வாசிகள் சங்கம் அல்லது சென்னை சுதேசி சங்கம் 852. ஓகேங்களா, பூனா சர்வஜனிக் சபா 870, பம்பாய் மாகாண சங்கம் 885, கிழக்கிந்திய அமைப்பு 866, சென்னை மகாஜன சபை 884. ஓகே, அடுத்த கொஸ்டின். நீல்தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ என்று சொல்லக்கூடிய அவுரி நீலச்சாயம் பயிரிடக்கூடிய விவசாயியுடைய இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. யார்? நீல்தர்பன் நாடகம் தீனபந்து மித்ரா. என்ன விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய இன்னல்கள்? இண்டிகோ அவுரி அல்லது நீலச்சாயம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவதற்கு ஆல் அண்ட் ஆக்டிவிட்டியும் 1885. 1885 ஃபஸ்ட்டு மீட்டிங் பாம்பேயில் நடக்குது. அந்த பாம்பேயில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு தலைவர் யார்? WC பானர்ஜி என்று சொல்லப்படக்கூடிய உமேஷ் சந்திர பானர்ஜி. WC பானர்ஜி அல்லது உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1919. விண்டோ மார்லி 1909, மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1919. அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் தான் இந்த மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சட்டமாக 1919. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. மங்கள் பாண்டே என்பவரை அவர் சக சிப்பாய்கள் கைது செய்தது இல்லை. பின்பவர் நீதிமன்ற சக சிப்பாய்கள் கைது என்பது தவறு. ஓகேங்களா, மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் அந்த ஐரோப்பிய அதிகாரி தாக்கினார். ஏன் தாக்கினார்னா இந்த பசு மற்றும் பண்டிகை கொழுப்பு தோட்டாக்களை பண்டிகையினுடைய கொழுப்பு தடவை தோட்டாக்களை புதிய என்பில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்தினால இவர் இதனுடைய ஐரோப்பியரையை தாக்கினார். ஓகேங்களா, பிறகு நீதி விசாரணைக்கு பொருத்தப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார். மங்கள் பாண்டே என்பவர் இளம் பிராமண வீரர் 34வது காலாட்படை பிரிவை சேர்ந்தவர். ஓகேங்களா, இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் சரிதான். அப்போ 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் பி. அடுத்து உலுகுலன் கிளர்ச்சி. இந்த உலுகுலன் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? உலுகுலன் கிளர்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னா ராஞ்சி. உலுகுலன் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? ராஞ்சி. அடுத்து ஒரு பொறுத்துக்கு சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு. சூரத் பிளவு 1907. வகுப்புவாத அறிவிக்கை எப்போ வெளியிடுறாங்கன்னா 1932. வெளியிட்டவர் யார்? ராம்சே மெக்டொனால்ட், இங்கிலாந்து பிரதமர். வகுப்புவாத அறிவிக்கை. அடுத்து அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928. அனைத்து கட்சி மாநாடு தான் நேரு அறிக்கை முதலில் வெளியிடுறாரு 1928. பூர்ண சூரிய தீர்மானம் 1929. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. சூரத் பிளவு 1907. வகுப்புவாத அறிவிக்கையை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் வெளியிட்ட ஆண்டு 1932. அனைத்து கட்சி மாநாடு முதலாள் நேரு தலைமையில் நடைபெற்ற ஆண்டு 1928. பூர்ண சுயராட்சிய தீர்மானம் 1929. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து வினாயன் 8. காங்கிரஸ் அமைச்சரவைகள். இந்த காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்னா முகமது அலி ஜின்னா. 1939 டிசம்பர் 22. 1939 டிசம்பர் 22 காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அனௌன்ஸ் பண்ணவர் யார்னா முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் என்ற தனி நாடு கோரிக்கை வைத்தவர் இவர் தான். இதே பாகிஸ்தான் சொல்லை உருவாக்கியாருன்னா ரஹ்மத் அலி. ஓகேங்களா, மீட்பு நாள் எப்போ? 1939 டிசம்பர் 22. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சௌரி சௌரா சம்பவம், மிண்டோ மார்லி
ரிஃபார்ம்ஸ், மிண்டோமாலி சீர்திருத்தம் 1909, சௌரி சௌத் 22, தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் 1930, மாண்டேக ஸ்விம்ஸ் போர்டு 1919. இப்போ நம்ம இன்னும் கால வரிசை கேட்டாங்க. பொதுவாக கால வரிசைனா வரிசை எழுத போகிறோம், இல்லை ஏறு வரிசை எழுதும்போது அது நம்ம எழுதிக்கலாம். இப்போ பொதுவாக கால வரிசை கேட்டிருக்காங்க, 4 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. சௌரி சௌரா சம்பவம் அது 22, பக்கத்தில் ஆண்டு எழுதினா அப்போ தான் நம்ம ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மிண்டோமாலி சீர்திருத்தம் 1909, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் மிண்டோமாலி சட்டம். தண்டி யாத்திரை அது 30, மாண்டேக ஸ்விம்ஸ் போர்டு 1919. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். 1909 என்னது? மிண்டோமாலி. 1919 மாண்டேக ஸ்விம்ஸ் போர்டு. அடுத்து சௌரி சௌரா 1922, அடுத்து தண்டி யாத்திரை 30. அப்போ இதுதான் வரிசையில் ஆப்ஷன். இது என்னது? சரியா கால வரிசை கொடுத்தா ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஆண்டுகள் நோட் பண்ணி ஆன்சரை செலக்ட் பண்ணலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து வினா எண் 10. 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை 1930 மார்ச் 12 மகாத்மா காந்தி சட்ட மறுப்பு இயக்கம் என்பது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதாவது உப்பு சத்தியாகிரகம் எங்கே தொடங்குறார் அப்படின்னா குஜராத் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. போய் அடைந்த இடம் தான் தண்டி கடற்கரை. அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? குஜராத் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமம். 78 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சட்ட மறுப்பு இயக்கம் அங்கே தண்டி கடற்கரைக்கு போகும்போது எக்கச்சக்கமான நபர்களுடன் இது மிகப்பெரிய ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமாக மாறியிருக்கு. ஓகே, அடுத்து தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பு என்னென்னா தத்துவ போதினி சபா. தத்துவ போதினி சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா சரியான விடை நாக்பூர். இந்திய தேசிய காங்கிரஸுடைய நாக்பூர் அமர்வு தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்குறாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். மொத்தம் 3 படிநிலைகளில் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம். 1 வேலை நிறுத்தம், பட்டங்களை துரத்தல், வரிகுட இயக்கம். அடுத்து ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசியத்துக்கு மாறினார்னா அன்னி-பெசன்ட் சிறைவாசம். அன்னி-பெசன்ட் சிறைவாசத்துக்கு பிறகு தான் மோதிலால் நேரு தீவிர தேசியவாதத்துக்கு மாறார். அடுத்து அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் போது 1919 ஏப்ரல் 6 ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட பஞ்சாபினுடைய முக்கிய தலைவர்களான டாக்டர் சத்யபால், டாக்டர் சாஹிபுதீன் கிச்லு. பஞ்சாபுடைய முக்கிய தலைவர்களான டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் சாஹிபுதீன் கிச்லு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதோட தொடர்ச்சியான போராட்டம் ஜாலியன் வாலாபாக் நடைபெறும். அது 19 ஏப்ரல் 13 பஞ்சாப் சீக்கியருடைய அறுவடை கால் பைசாயத்தில் நடைபெறக்கூடியது. அந்த நாள் நடைபெறும் நிகழ்வு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்கிறோம். ஏப்ரல் 13, 1919. அடுத்து விநாயகன் 15. விடுதலை நாளாக கீழ்க்கணும் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1930 ஜனவரி 25. இதோடைய நினைவாகத்தை நாம் ஜனவரி 26 குடியரசு நாளாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ விடுதலை நாளாக சுயராட்சி நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. அடுத்து கருப்பு சட்டம் என்று காந்தியடியில் அழைக்கப்பட்ட சட்டம் இதனால் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் காந்தியடி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்கிலேய அரசு தனக்கு வழங்கப்பட்ட ரேசர் ஹீகின் பட்டத்தை திரும்ப கொடுத்தவர் காந்தி. அதே போல் வீர திருமகன் என்று அழைக்கப்படக்கூடிய நைட்வுட் என்ற அரச பட்டத்தை ஆங்கிலேய அரசு திரும்ப படைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, அடுத்து விநாயகன் 17. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக சென்ற நாடு எது? இங்கிலாந்து. அப்போ இது தவறு. காந்தியடி வழக்குரைஞராக பண்ணிட்டோம் பம்பாய். அப்போ 2 மட்டும்தான் என்னது சரி. ஓகே, அடுத்து சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. சம்பரான் விவசாய சட்டம் அது 18. சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு பிறகு காந்தியடிய தலைமையில் நடந்தது அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம் இதெல்லாம். அடுத்து மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளிடையே சூரத் பிளவு 1907 ஏற்பட்ட போது இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஸ் பிகாரி கோஸ். சூரத் பிளவு 1907 அப்போ காங்கிரஸ் தலைவர் யார்? ராஸ் பிகாரி கோஸ். அடுத்து சாரே சகான்சே அச்சா என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா முகமது இக்பால். முகமது ஆங்கில பாராளுமன்றத்தின் அல்லது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் யார் அப்படின்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இந்தியாவுடைய முதுபெரும் தேசிய தலைவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அந்த ஆங்கிலேய பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் தாதாபாய் நவ்ரோஜி. இவருடைய கோட்பாடு செல்வ சுரண்டல் கோட்பாடு.
இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் அரசினுடைய தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூல் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 22. எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் அயர்லாந்து உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமை நடைபெற்றது? 10வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற மாநாடு 1894 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. இந்த 10வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. 1894 ஆண்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப். அடுத்து 1905ஆம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டதுன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. யார்? சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அடுத்து தீண்டத்தகாதோருக்கு தனித்தொகுதியில் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிக வருத்தத்தோடு அறிவித்தவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். இதை சரி செய்வதற்காக அம்பேத்கரும் காந்தியில் ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர். சுதந்திரா கட்சி என்று சொன்னால் ராஜாஜி. சுதந்திர தொழிலாளர் கட்சினா யார்? 1937 அம்பேத்கர். அடுத்து வாவு சிதம்பரனாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட காலம் என்பது 2000 தண்டனை வழங்கப்பட்டது. பிறகு ஒரு 1000 தண்டனை குறைக்கப்பட்டு 1000 தண்டனை மட்டும் விதிக்கப்பட்டது. மொத்தம் ஒரு 1000 தண்டனை 20 ஆண்டுகள். மக்களுடைய நாட்டுப்பட்டு உணவுகளை தட்டி எழுப்பியதில் யாருடைய தேசபக்தி பாடல் மிக முக்கியமானது அப்படின்னா பாரதியாருடைய தேசபக்தி பாடல்கள் மக்கள் நாட்டுப்பட்டு உணவு தட்டி எழுப்பியதில் மிக முக்கியமானதாகும். அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கும். கூற்று தமிழகத்தில் சுதேசி கருத்துக்களை பரப்புரை பல இதழ்கள் உருவாகின. இது சரி. சுதேசமித்திரன், இந்தியா இரண்டும் முக்கிய இதழ்கள். சுதேசமித்திரன், இந்தியா இரண்டும் எனது மிக முக்கியமான இதழ்கள். இதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கூற்று என்னது? தமிழகத்தில் சுதேசி கருத்துக்களை பரப்புரை பல இதழ்கள் தோன்றின. சரிதான். அப்போ முக்கியமான இதழ் சுதேசமித்திரன், இந்தியா ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து எந்த ஆண்டில் மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வந்த பகத்சிங் பிக் எதிர்த்து வீசினார்கள் அப்படின்னா 1929 ஆண்டு. மத்திய சட்டப்பேரவையில் 1929 ஆண்டில் பகத்சிங்கும் பிக் எதிர்த்தும் புகை கொண்டு வந்து வீசினாங்க. அடுத்து சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய வெற்றி குறித்து லோகமானிய திலகர் தன்னுடைய எந்த பத்திரிகை எழுதுறாருன்னா கேசரி பத்திரிகையிலும் மராட்டா பத்திரிகையிலும் எழுதுகிற யார்? லோகமானிய திலகர். எதை பற்றி? சுதேசி கப்பல் நிறுவனம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனுடைய வெற்றியை குறித்து லோகமானிய நிலை குறித்து பால கங்காதர் திலகர் கேசரி பத்திரிகையிலும் மராட்டா பத்திரிகை எழுதுறது அவருடைய பத்திரிகைகள் தான். அடுத்து 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். வந்து ஹிந்து என்ற பத்திரிகையை தோற்றுவது ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து பின்வரும் இணைகளில் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதான் கேட்குறாங்க. மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாத தலைவர்னா மூக் நாயக். சரிதான். இது அம்பேத்கர் தொடங்கியது தான். அடுத்து பகிஷ்கிருத் கிதாகர்னி சபானா தனித்து விடப்பட்டவர் நலனுக்கான அமைப்பு. இதுவும் சரிதான். ரெண்டுமே அம்பேத்கர் தொடங்கிய அமைப்புகள் தான். மூக் நாயக் வாய் பேச தலைவர் என்று பொருள்படும். பகிஷ்கிருத் கிதாகர்னி சபானா தனித்து விடப்பட்ட நலனுக்கான அமைப்பு. அப்போ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே என்ன சரி? நம்ம கேட்டு தவறானதான் கேட்குறாங்க. அப்போ 1 2மே சரிதான். 1 இல்லை 2 இல்லை, 1 2 தவறு இல்லைன்னு சொல்கிறது. அடுத்து இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என யாருடைய வந்தே மாதரம் புகழாரம்? அரவிந்த கோஷினுடைய வந்தே மாதரம் புகழாரம் சுட்டியது. இப்போ இந்திய தொழிலாளர் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்ன புகழாரம் சுட்டியது அரவிந்த கோஷுடைய வந்தே மாதரம். அடுத்து டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி நூல் எழுதியவர் லோகமானியா பால கங்காதர திலகர். அடுத்து தங்கள் இறுதி மூச்சு அடங்குமுறை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக புரட்சி ஓங்கு இன்குலாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்கு என்று முழங்கியவாறு ஒரு தூக்குமர கொட்டடியை எதிர்கொண்டவர். யாராருன்னா தூக்கு கொட்டடியை எதிர்கொண்டவர்? பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு அனைவரும் சரி. அப்படியது ஆப்ஷன் டி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. கிஷன் சிங் வந்து தந்தை, வித்யாவதி கவுர் தாயார் ஆகியோர் மகனாக பகத்சிங் பிறந்த நாள் எப்போனா
1907 செப்டம்பர் 7 செப்டம்பர் 28 தான் பகத்சிங் பிறக்கிறாரு. அவருடைய பெற்றோர் கிஷன் சிங், வித்யாவதி கபூர். அடுத்து B.R. அம்பேத்கருடைய நெருக்கமானவரும் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேஜை மாநாடு, 2ஆம் வட்டமேஜை மாநாடு கலந்து கொண்டு சமூகத்துடைய விளிம்புநிலை மக்களுடைய கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தவர் யாருன்னா ராவ் பகதூர் அழைக்கக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன். அடுத்து 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் கேஸ்ட் இன் இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னா இந்தியாவில் ஜாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தவர் அம்பேத்கர். அடுத்து எந்த ஆண்டில் பாதுகாப்புத்துறை ஆலோசனை உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்ட ஆண்டு அது 42. அடுத்து அம்பேத்கர் பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி, அதை பட்டியலினத்து கூட்டமைப்பு, அதுக்கு இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கருடைய தான் பட்டியலினத்தவர் கூட்டமை அம்பேத்கர் உருவாக்கிய ஆண்டு 1942. அடுத்து காமராஜர் எந்த திட்டத்திற்காக புகழப்பட்டார் அப்படின்னா காமராஜர் கே திட்டம், அதாவது பதவியை விடுத்து கட்சி ஈடுபடுவது கே திட்டம், காமராஜருடைய திட்டம். இந்த திட்டத்தை புகழப்பட்டவர் காமராஜர். டேஷில் செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இரட்டைமலை சீனிவாசன் ஒருவர், அம்பேத்கர் இருக்கிறார், இரட்டைமலை சீனிவாசன் ஒருவர். ஓகேங்களா? பூனா ஒப்பந்தம் எப்போ நடக்குது? 1932 பூனா ஒப்பந்தம். அதில் சைன் பண்ணது இரட்டைமலை சீனிவாசனும் ஒரு ஆள். அடுத்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது, இந்திய அரசுடைய மிக உயர்ந்த குடிமையியல் விருதான பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1976. அடுத்து காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சித்தராமையா வீழ்த்தி 1939 ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே 1939 பார்வர்ட் பிளாக் முற்போக்கு கழகம் என்ற கட்சி ஆரம்பித்தவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அடுத்து நடுவண் அரசு ஆசாத்துடைய நினைவாக அப்துல் கலாம் ஆசாத்துடைய நினைவாக எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்ததுன்னா அவ்வளோ அப்துல் கலாம் ஆசாத் அஞ்சல் 2015. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடியில் கலந்து கொள்ள வைப்பதற்காக காந்திக்கும் இர்வின் பிரிவு நடைபெற்ற ஒப்பந்தத்துக்கு பார்த்தா காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு? 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம். அடுத்து எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருடைய அறிக்கை வெளியிடப்பட்டது? அனைத்து கட்சி மாநாடு நேருவின் அறிக்கை வெளியிடப்பட்டது 1928. எங்கன்னா லாகூர். அடுத்து நேரு காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் எந்த பகுதிக்கு தலைமை தாங்கினார்னா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் நேரு தலைமையேற்ற பகுதி உத்தரப்பிரதேசம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டனா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கம் திட்டம் பற்றிய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து உலக பார்வையில் சமாதானப்படுத்துவதில் மன்னர் என்று ஐக்கிய நாடுகளின் வலுவான ஆதரவாளராக போற்றப்பட்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து இந்தியாவில்தான் யார் வாழ்வார் சோம்பி இருப்பது குற்றமாகும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்ற நூலை எழுதிய ஆண்டு இந்த நூலை எழுதியவர் என்ன? ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டு எழுதுகிறாரு? 1934. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. 1934. உலக வரலாற்றின் சுருக்கங்கள் அது உலக சரித்திரம் நூல் எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திரம் கோரி இந்திய சுதந்திர கொடியினை லாகூரில் ஏற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நேரு யாருடன் இணைந்து பிற விடுதலை பெற்ற நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த விரும்பினார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் இணைந்து நேரு விடுதலை பெற்ற நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த விரும்பினார். அடுத்து நேரு இரத்தக்கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரரை சந்தித்து கை குலுக்க மாட்டேன் என்று யாரை கூட்டார்னா முசோலினி தான் சொல்கிறாரு. அடுத்து
நாமசூத்திர இயக்கம் எந்த பகுதியில் நடைபெற்றது? நாமசூத்திர இயக்கம் எந்த பகுதியோடு தொடர்புடையது அப்படின்னா கிழக்கு இந்தியா. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்திய சோதக் சமாஜம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் எங்கே? தென்னிந்தியா. அப்படின்னா அது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுங்க. பாருங்கள். காந்தியடிகள் குஜராத் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். இது சரியானது தான். வல்லபாய் படேல் ஒரு வழக்கறிஞர். இதுவும் சரியானது தான். சைமன் குழு முஸ்லீம் லீக் வரவேற்றது. சைமன் குழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்தியர்கள் ஒருத்தரும் உறுப்பினராக இல்லாத சைமன் குழு எதிர்ப்பு தெரிவிக்க சைமனை திரும்ப போராட்டம் நடக்குது. அந்த எதிர்ப்பு தான் முஸ்லீமுக்கு வரவேற்கலாம். இது தவறானது. 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். இது சரிதான். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து. இது சரி. அப்போ எது தவறு? ஆப்ஷன் 3 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. அடுத்து கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவனா? இந்துஸ்தான் குடியரசு இராணுவம். ஓகே. அடுத்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸுடைய முதல் தலைவர் யாருன்னா பஞ்சாப் சிங்கம், பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் என்று அழைக்கப்படக்கூடிய லாலா லஜபதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். அது இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். அடுத்து 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டோட முக்கியத்துவம். லக்னோ ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீமுக்குடைய தனித்தொகுதி கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இது லக்னோ ஒப்பந்தத்துடைய முக்கியத்துவம், லக்னோ மாநாட்டுடைய முக்கியத்துவம் 1916. அடுத்து பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தி கேட்குறாங்க, பார்க்கலாம். சரியாக பொருந்தியுள்ளது பாருங்கள். ஆனந்த மடம் என்னும் நாவல் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இருந்தால் தேசிய படம் வந்தே மாதிரி எழுதார். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி சரிதான். அது ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்து. ஓகேங்களா. விடிவெளிக்கிழமை சதீஷ் சந்திரா விடிவெளிக்கிழமை. இது தவறு. விண்டோ பிறகு விண்டோ மாறிலி சட்டம் 1909 முஸ்லீமில் தனித்து வழங்கிய சட்டம். அப்போ இது தவறு. தீவிர தேசியவாதம் எதுனா மகாராஷ்டிரா, பஞ்சாப், வங்காளம். மகாராஷ்டிரா யார்? பால கங்காதரகர். பஞ்சாப் லாலா லஜபதி ராய். வங்காளம் பிபின் சந்திரபால். சுருக்கமாக லால் லால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தீவிர தேசியவாத மையனாவே மகாராஷ்டிரா, பஞ்சாப், வங்காளம். ஓகே. அப்போ 3மே தவிர 1 மட்டும்தான் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63 பாருங்கள். கூற்று 1905 அக்டோபர் 16 தூக்க நாளாக அறிவியேன். வங்காளத்தை பிரிக்கிற வங்க பிரிவினை அது 5 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தூக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. ஏன்? மேற்படி நாளாக வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். அப்போ 2மே சரிதான். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து ஈரோட்டில் தற்போது இயங்கி வரக்கூடிய வெங்கட்ட நாயக்க தர்ம வைத்தியசாலை தொடங்கி நடத்தியவர் யாருன்னா கிருஷ்ணசாமி நாயக்கர் தொடங்கி நடத்திய தர்ம வைத்தியசாலை வெங்கட்ட நாயக்கர். எனக்கு பெண்டு பிள்ளை இல்லை நான் செத்தால் எனக்காக அழக்கூடியவர் பெரியார் மட்டுமே என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். அடுத்து இந்திய அரசின் சாணக்கியன் அழைக்கப்பட்ட ராஜாஜி என ராஜகோபாலாச்சாரி 1878 டிசம்பர் 10 எந்த மாவட்டம் துரப்பள்ளியில் பிறந்தார்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் துரப்பள்ளியில் பிறந்தவரா ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரி. அடுத்து மேற்கோள் என்ற சாய்காலில் நிற்காமல் சொந்தமாக கருத்துக்களை கூறுபவர் பெரியார் ஒருவர் மட்டுமே என்று கூறியவர் யார் அப்படின்னா நீதியரசர் ஏஎஸ்பி ஐயர். அடுத்து விடுதலை ஏடு நடத்திட பொருளாதார ரீதியாக உதவி செய்த பெருமகன் யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம். விடுதலை ஏடு நடத்துவதற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்த பெருமகன் ஆர்கே சண்முகம். அடுத்து 1924ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மாகாண மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார்? ஈவே ராமசாமி. 1924 திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு தலைமை ஈவே ராமசாமி. அடுத்து சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி என்ற சி ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர கட்சினா ராஜாஜி. தொழிலாளர் கட்சி யார்? அம்பேத்கர். அடுத்து ராஜாஜி முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்திய ஆண்டு எப்போனா 1937 அக்டோபர் 1. முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்திய ராஜாஜி எப்போ? அது 37 அக்டோபர் 1.
அடுத்து ராஜாஜி எந்த நாளில் உப்பு சத்தியாகிரக தொடங்கினார்? ராஜாஜி எந்த நாளில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினார்னா 1930 ஏப்ரல் 13. 1930 ஏப்ரல் 13. அடுத்து பசுவதை தொடர்பான கழகங்கள். 1883 மற்றும் 891 இடையே பஞ்சாபில் மட்டும் எத்தனை பெருங்கழகங்கள் வெடித்தன அப்படின்னு மொத்தம் 15 பெருங்கழகங்கள் வெடித்தன. அடுத்து இந்து முஸ்லீம் கலவரங்கள் எந்த ஆண்டில் தென்னிந்தியாவோட சேலத்தில் ஒரு பெரும் கழகம் நடைபெற்றது அப்படின்னா சேலத்தில் இந்து முஸ்லீம்கள் 1882. அடுத்து பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியருடைய முதல் பணி என்று தனது கருத்துக்களை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். பழமையான சபை அடையார் அமைப்புடைய தலைவராக பதவியேற்றவர் அன்னி பெசன்ட் அம்மையார். தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அவர் நடத்திய பத்திரிகைகள் காமன்வெல்த் அண்ட் நியூ இந்தியா. மைக்கேல் ஓ டயரை கொண்ட இந்திய புரட்சியாளர் யார்? உத்தம் சிங். அடுத்து எந்த நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தோன்றிய பசு பாதுகாப்பு கழகங்கள் இந்து வகுப்புவாத வளர்வதுக்கு ஊக்கமளித்தன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பாதியில் தோன்றிய பசு பாதுகாப்பு கழகங்கள் தான் இந்து வகுப்புவாதம் வளர்வதற்கு ஊக்கமளித்தது. அடுத்து 1870ஆம் ஆண்டுகளில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்கள் உருது மொழிக்கு பதிலாக டேஸ் மொழி அறிமுகப்படுத்தியதும் பாரசீக அரபிய எழுத்துடைய பதிலாக எந்த எழுத்துடையத்தையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நீதிமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்களில் உருது மொழிக்கு பதில் இந்தி மொழி. ஓகேங்களா. பாரசீக அரபிய எழுத்து வடிவத்திற்கு பதில் நாகரி எழுத்து வடிவம். இந்தி மொழி நாகரி எழுத்து யார் கொண்டு வரா? வங்காள அரசாங்கம். அப்போ ஏ மற்றும் பி சரியானது. அடுத்த கொஸ்டின் 79. முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடினார். காங்கிரஸ் அமைச்சர் பதவி விலகிய நாளை முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா மீட்பு நாளாக கொண்டாடினார். ஓகேங்களா. காங்கிரஸ் கட்சி ராஜினாமா செய்த எந்த நாள்? 1939 டிசம்பர் 24. 31 டிசம்பர் 22 தான் மீட்பு நாளாக அறிவிக்கிறார் யார்? முகமது அலி ஜின்னா. அடுத்து வகுப்புவாத தீர்வு அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் 1932. அடுத்து 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணம் பிரிக்கப்பட வேண்டும். 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்கள் பிரிக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக கூறியவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். அடுத்து ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் RS தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. அடுத்து முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்த நாள் எப்போ அப்படின்னா 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். அடுத்து 1927 மார்ச் 20 டெல்லியில் நடந்த முஸ்லீம் மாநாட்டில் முஸ்லீம்கள் அறிவித்த 4 கோரிக்கைகளை பொருந்தாதது கேட்குறாங்க. பொருந்தது எதுவும் பார்த்துருவோம். பம்பாயிலிருந்து சிந்து பகுதி தனியாக பிரிப்பது ஒரு நோக்கம் சரிதான். பலுச்சிஸ்தானையும் அவருடைய எல்லையில் சீர்திருத்துவது சரிதான். பஞ்சாபில் வங்காளத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இதுவும் சரிதான். இது 1927 மார்ச் 20 டெல்லி முஸ்லீம் மாநாடு. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 50% ஒதுக்கீடு கிடையாது. 3/1 இடஒதுக்கீடு மத்திய சட்டப்பேரவையில். ஓகேங்களா. இப்போ 50 என்பது தவறு. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் 1859ஆம் ஆண்டு எங்கே பிறந்தார்? இரட்டைமலை சீனிவாசன் 1859ஆம் ஆண்டு எங்கே பிறந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தார். காஞ்சிபுரம். அடுத்து B.R. அம்பேத்கருடைய நெருக்கமான இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற எந்தெந்த வட்டமேஜையில் கலந்து கொண்டார் அப்படின்னா முதலாவது வட்டமேஜை மாநாடு மற்றும் 2வது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கரோடு கலந்து கொண்டவர் இரட்டைமலை சீனிவாசன். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் நம்முடைய தேசாமதியில் கவிதை எழுதினார் அப்படின்னா தம்முடைய 10வது வயதிலே கவிதை தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி என்ற கவிதை உடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். இதற்காக கீதாஞ்சலி ஆங்கில மொழிபெயர்ப்பு. அடுத்து OKSR குமாரசாமி அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்றும் அழைக்கப்படும். திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் OKSR குமாரசாமி A மற்றும் B சரி. அடுத்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926. ராவ் பகதாத் 30. திவான் பகதாத் 36.
இப்போ ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்ற பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன். இது காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் எப்போனா 1954 அது 63 வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் காமராஜர் முதலமைச்சர் பதவி வச்சுருக்காரு. அடுத்து காமராஜர் முதலமைச்சர் இருந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் கேட்குறாங்க. முதல் இப்போ அது 63 அப்போ 2வது 5 திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து ஒய் ஐயாமி ஹிந்து என்ற நூலுக்காசியார் சசி தரூர். சசி சேத்தன் பகதூர் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒன் இண்டியன் கேர்ள், இதெல்லாம் சேத்தன் பகதூருடைய புக்ஸ். ஒய் ஐயாமி ஹிந்து யார்? சசி தரூர். அது சுதந்திர தின முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிறகு சுதந்திர தின முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் கேட்டாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. அடுத்து இந்தியாவுடைய தேசிய கீதம் எந்த ஆண்டு முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் பாடப்பட்ட 1911 இந்திய தேசிய காங்கிரஸ் மூலம் தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது. அடுத்து 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. 1880 ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியாவோட எந்த நகரத்தில் நடந்ததுன்னா பாம்பே. தலைவர் WC பானர்ஜி சொல்லக்கூடிய உமேஷ் சந்திர பானர்ஜி. செகண்ட் 1886 கொல்கத்தா தாதாபாய் நவரோஜி. சௌரி சௌரா சம்பவம் எந்த நடைபெற்றது? 22 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம். எந்த பிரிட்டிஷ் பிரதமர் கிரீப்ஸ் மிஷனை இந்தியாவுக்கு அனுப்பினார்னா கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்பிய பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்து பின்வரும் தேசிய தலைவர்களில் கேசரி என்னும் மராட்டிய செய்தித்தாளை நிறுவி அதன் ஆசிரியர் கேசரி என்னும் மராட்டிய செய்தித்தாள், மராட்டா என்னும் ஆங்கில செய்தித்தாள் நிறுவியவர் யார்னா லோகமானி அழைக்கப்படக்கூடிய பால கங்காதர திலகர். அடுத்து இந்தியாவுடைய முதல் தேசிய கொடியானது 1906 டேஸில் ஏற்றப்பட்டதாக சொல்லப்பட்டனா இந்தியாவுடைய முதல் தேசிய கொடியானது 1906 கொல்கத்தாவில் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.